ஆண்டவர் நமக்கு கொடுக்குறதான வேத பகுதியை நம்ம வாசிக்கும்போது அதை மறுபடியும் நம்ம சிந்தித்தோம்னா, நம்ம சிந்தனைக்கு கொண்டு வந்தோன்னா அது மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். சரியா? இப்போ பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போமா? கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ள எவைகளோ, நீதி உள்ள எவைகளோ, கற்புள்ள எவைகளோ, அன்புளவில் எவைகளோ, நற்கிருத்தி உள்ள எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. இதில் பார்த்தீங்கன்னா, இந்த பகுதியை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 8 காரியம் அதில் போட்டிருக்கோம். 8 காரியங்கள் அதில் இருக்கும். இது என்ன செய்யணுமா, நம்ம என்ன செய்யணுமா, சிந்தித்து கொண்டு இருக்கணுமா. என்ன செய்யணுமா, இதையே நீங்கள் என்ன செய்யுங்க, சிந்தித்து கொண்டு இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேத பகுதியில் பிலிப்பியர் அழகாக சொல்லியிருக்கிற பிலிப்பியர் இந்த புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகளையே சிந்தித்து கொண்டு, அதில் வாஸ்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காரியமும் நல்ல காரியங்க தான், எதையுமே தேவையில்லாத எந்த காரியமும் இல்லை. இவைகளையே என்ன செய்யணுமா, நீங்கள் சிந்தித்து கொண்டு இருக்கணும் அப்படின்னு. அப்போ நமக்கு சிந்தனை வருந்தான், சிந்தனை எல்லா காரியத்திலும் சிந்தனை வரும். இந்த சிந்தனையும் நம்ம ஆத்மாவும் அப்படி கனெக்ட் ஆகிருக்கோம், சேர்ந்துருக்கோம். நம்ம என்ன சிந்திக்கிறோம், என்ன பண்ணுறோம் அப்படின்னு நம்ம ஆத்மாவோடு என்ன செஞ்சுருக்கோம், அது சேர்ந்து இருக்கும். தனியாக சிந்திக்கிறது கிடையாது, ஆத்மா மட்டும் தனியாக பார்க்குறது யோசிக்கிறது கிடையாது. இந்த சிந்தனை தான் நம்ம ஆத்மாவோடு சேர்ந்து இருக்கும், நம்ம சிந்திக்கிறது. இந்த சிந்திக்கிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், அவசரப்படாமல் ஒரு முடிவெடுக்க முடியாது. சிந்தித்தோம்னா அவசரப்பட்டு ஒரு முடிவெடுக்க முடியாது. டக்குன்னு ஒரு முடிவு எடுத்தோம், அதனாலதான் ஒரு தவறு நடந்து போச்சு அப்படின்னு சொல்லுவதற்கில்ல. சிந்தனை எதுக்குன்னு சொன்னால், சிந்திக்கணும். சிந்திக்கும்போது நிதானமாக உட்காந்து அமர்ந்து அமைதியாக, கோபம் இல்லாமல், இல்லை எரிச்சல் இல்லாமல், டென்ஷன் ஆகாதபடி நிறைய காரியங்கள் இருக்குது. அப்போ சிந்திக்கிறது டக்குன்னு சிந்தித்தோம் உடனே ஒரு முடிவு எடுத்தோம் அப்படி இல்லை. சிந்தனை அதிக நேரம் எடுக்கும். அல்லேலூயா. அதிக நேரம் எடுக்கும். அதிக நேரம் எடுத்து ஒரு காரியத்தை செய்து முடிக்கிறது தான் சிந்தனைக்குரிய காரியம். சரியா? அப்போ ஆண்டவர் இங்கே சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் என்ன செய்யணுமா, சிந்திக்க வேண்டும். நீங்கள் என்ன செய்யணும், சிந்திக்க வேண்டும். அப்படி சிந்திச்சிங்கன்னா ஆண்டவர் என்ன செய்வாரா, அதுக்கு அடுத்து 9 வாசிங்க. நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். அல்லேலூயா. அப்போ சமாதானத்தின் தேவன் நம்மளோடு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் என்னிடத்தில் கற்றும், நீங்கள் என்னத்தை கற்றுக்கொண்டீங்க, என்னிடத்தில் கற்றும் அடைந்தும், நீங்கள் எத்தனையோ காரியங்களை ஆசீர்வாதங்களை அடைந்திருப்பீங்க. நீங்கள் அடைந்தும் கேட்டும் நீங்கள் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். ஆண்டவர்கிட்ட எந்த காரியமாவது தேவையில்லாத காரியம் வந்துருமா? ஆண்டவர் சார் என்னிடத்தில் என்னென்ன நீங்கள் கேட்டிருக்கிறீங்க, என்னென்னத்தை நீங்கள் கண்டிருக்கிறீங்க, என்னென்னத்தை நீங்கள் பார்த்துருக்குறீங்க, என்னென்னத்தை நீங்கள் நன்மையான காரியத்தை அடைஞ்சிருக்கிறீங்க, அவைகளையே நீ என்ன செய்யணும், செய்யுங்க. அப்பொழுது என்ன செய்வார், சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். அப்போ நம்ம இவற்றையெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த சமாதானத்தின் தேவன் நம்மளோடு இருக்க மாட்டார். இல்லை அப்படித்தானே? மேலே சொல்லியிருக்கிறாரு, இந்த 8 காரியங்களை நீங்கள் சிந்தித்து கொண்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கீழே அதே ஆண்டவர் அதே வார்த்தை தான் சொல்லுது, என்னிடத்தில் கேட்டு கண்டு என்ன செஞ்சீங்க, நீங்கள் நன்மை பெற்ற எல்லா காரியத்தையும் செய்யுங்கள், அப்பொழுது நான் உங்களோடு இருப்பேன். எப்படி இருப்பேன்? சமாதானத்தின் தேவனாக இருப்பேன். இன்றைக்கி நிறைய நேரங்களில் நம்ம சமாதானத்தை தான் இழந்திருக்கிறோம், நிம்மதியத்தை இழந்திருக்கோம். எவ்வளோ பணம் இருக்கட்டும், எவ்வளோ வசதி இருக்கும், எவ்வளோ படிப்பு இருக்கட்டும், நல்ல அந்தஸ்து இருக்கட்டும், நல்ல 10 வீடு இருக்கட்டும், 5 வீடு இருக்கட்டும், வயல் இருக்கட்டும், இல்லை சேர்த்து வச்ச பொருள்கள் நிறையா இருக்கலாம், செல்வங்கள் நிறையா இருக்கலாம். ஆனால் ஒன்று இல்லைன்னா, உண்மையில் சமாதானம் இல்லைன்னா அது எல்லாமே வேஸ்ட்டு. நம்ம இருந்தும் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடையாது, ஒரு சந்தோஷத்தை கொடுக்காது, ஒரு நிம்மதியை கொடுக்காது, ஒரு ஆறுதலை கொடுக்காது. அதுக்கு எல்லாம் தேவை என்னது, சமாதானம் வேணும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நான் என்னுடைய சமாதானத்தையே வைத்து போகிறேன். அல்லேலூயா. வேற ஒருத்தருடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுத்துட்டு போகிறேன்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. ஆண்டவர் பூமி விட்டு போகும்போது சொல்கிறாரு, நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் கலங்காதீங்க, உங்களுக்கு ஒரு சமாதானத்தை வச்சுட்டு போகிறேன். அந்த எந்த சமாதானம்? என்னுடைய சமாதானம்.
என்னுடைய சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டாத்தான், என்னிடத்துல கற்றுக்கொண்டாத்தான், என்னிடத்துல நீங்கள் கேட்டுக்கொண்டாத்தான், என்னிடத்துல நீங்கள் அடைந்து கொண்டாத்தான் அந்த சமாதானத்தை நீங்கள் என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும், அடைய முடியும். அப்போ அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்னென்ன காரியங்களில் நம்ம சிந்தனை பண்ணி கொண்டு இருக்க வேண்டும். சரியா, பார்ப்போமா? சங்கீதம் 48:9 தேவனே, தேவனே, உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. ஆலயத்தின் நடுவில் வந்தால் தான் அவருடைய கிருபையை என்ன செய்ய முடியும், சிந்திக்க முடியும். நீங்கள் எங்கேயாவது உட்காந்து ஆண்டவர் எப்படிலாம் வந்தார், ஏன் வந்தார் இந்த பூமிக்கு, எதுக்காக வந்தார் அப்படின்னு சொல்லி எங்கேயாச்சும் உட்காந்து சிந்திச்சிருக்கீங்களா? இல்லை வேற எங்கேயாச்சும் உட்காந்து இப்படி உட்காந்து இங்கே ஆண்டவரை பற்றி பேசியிருக்கீங்களா? சொல்லுங்கள். எங்கேயும் நீங்கள் செய்ய முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆலயத்தின் நடுவில் அவருடைய வீட்டில் வந்தால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், அவரை பற்றி நீங்கள் என்ன செய்ய முடியும், சிந்திக்க முடியும். அவருடைய கிருபையை, அவருடைய இரக்கத்தை பற்றி, அவருடைய தயவை பற்றி, அவருடைய பொறுமையை பற்றி, அவருடைய நீடிய தயவை பற்றி, இல்லை அவர் என்னென்ன அற்புதங்களை செஞ்சார், என்னென்ன அடையாளங்களை செஞ்சார், அவர் எப்படி வாழ்ந்தார் இந்த பூமியில், எதுக்காக வந்தார் அப்படிங்கிறதெல்லாம் எங்கே சிந்திக்க முடியும்? ஆமாம், அவருடைய வீட்டுக்கு வந்தால் தான், ஆலயத்தின் நடுவில் நீங்கள் வந்தால் தான் என்ன செய்ய முடியுமா, அவரை பற்றி சிந்திக்க முடியும். வேறு நீங்கள் எந்த இடத்துல போனாலும் இதை விட்டு நீங்கள் வெளியே போயிட்டீங்கன்னா நீங்கள் ஆண்டவர் குறித்து சிந்திக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் சிந்திக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆனால் நம்ம இங்கே இந்த ஆலயத்துக்குள்ளே வந்தால் மட்டும்தான் சிந்திப்போம். வெளியே போயிட்டா மற்ற உலக காரியங்கள் எல்லாம் நமக்குள்ளே வந்துடும். அதை குறித்து தான் பேசுவோம், அதை குறித்து தான் சிந்திப்போம். இல்லை வீட்டுக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ ஒன்றுதே சோறு மட்டும் வடிச்சு வந்துடுறேன், குழம்பு போய் என்ன செய்கிறதுன்னு தெரியல, ஒரே சிந்தனையாக இருக்கும். சரியா, கடைக்கு இதை வாங்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும் அப்படின்னு சொல்லி பல யோசனைகள். அங்கே போகணும், அவங்கள பார்க்கணும், இவங்க வந்துடுவாங்க, கடைக்காரன் வந்துடுவான், இல்லை நிறைய காரியங்கள், பேங்குக்கு போகணும், ஆஸ்திரிக்கு போகணும், பல யோசனைகள், பல சிந்தனைகள் நமக்குள்ளே வந்துடும். ஆனால் ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ளே வந்தால் மட்டும்தான் அவருடைய காரியங்களை குறித்து, அவர் நமக்கு என்ன செஞ்சார், அவர் என்ன பண்ணினாரு அப்படிங்கிற குறித்து நம்ம என்ன செய்ய முடியும், சிந்திக்க முடியும். அப்போ அவர் ஆலயத்தின் நடுவில் என்ன இருக்குது, அவர் கிருபையை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறோம். சரியா, அடுத்து சங்கீதம் 119:59 வாசிப்போமா? என் வழிகளை சிந்தித்துக் கொண்டு என் கால்களை உம்முடைய சாட்சிகளுக்கு நேராக திருப்பினேன். ஆமா, ஆண்டவருடைய வழிகளை சிந்திச்சிங்கன்னா நம்முடைய கால் எங்க போகும், அவர் பாதையில போகும். அல்லேலூயா. ஆமா, தாவீது சொல்றாரு, நானே செய்றேன், அவரை பத்தி, அவருடைய வழிகளை பத்தி நான் சிந்திச்சேன்னா, நம்முடைய இறுதியும் அந்த பக்கம் திரும்பிச்சுன்னா நம்ம கால் என்ன செய்யுமா, அந்த பக்கம் திரும்பிடுமா. நம்ம கால் என்ன செய்யுமா, அந்த பக்கம் திரும்பிடும். அப்போ ஆண்டவருடைய வழி என்ன அப்படிங்கிறத குறித்து நம்ம என்ன செய்யணும், சிந்திக்கிறவங்களா இருக்கணும். ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ள வந்தால் அவர் கிருபையை பற்றி, இரக்கத்தை பற்றி சிந்திக்க முடியும். அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆண்டவருடைய வழிகள், அவருடைய வழிகள் என்ன, இப்போ நிறைய வழிகள், நிறைய மார்க்கங்கள் உண்டு. சரியா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழிகள் உண்டு. எல்லா வழியும் நம்ம பின்பற்ற முடியாது. சரியா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாதை வச்சுருப்பாங்க, ஒவ்வொரு வழிகள் வச்சுருப்பாங்க, ஒவ்வொரு திட்டங்கள் வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு தரிசனங்கள் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய வழி என்ன, அவருடைய வழி என்ன, தேவன் அவருக்கு என்ன வழி வச்சுருந்தாரு, அந்த வழி என்னன்னு சிந்திச்சா நம்முடைய நடைகள் எங்கே போகுமா, அவர் பக்கமாக திரும்பிடுமா. மறுபடியும் வாசிங்க அந்த வசனத்தை. என் வழிகளை சிந்தித்துக் கொண்டு என் கால்களை உம்முடைய சாட்சிகளுக்கு நேராக திருப்பினேன். ஆமா, அவர் பக்கம் சாட்சிகளுக்கு நேராய் திருப்பினேன். அவருடைய சாட்சியெல்லாம் பார்க்கும்படியாக என்னுடைய வழிகளை அவர் பக்கமாய் நான் செஞ்சேன், திருப்பினேன். ஆமாம், அடுத்து பார்த்தீங்கன்னா 1 தீமோத்தேயு 4:14-15 வாசிப்போமா? 1 தீமோத்தேயு 4:14-15. மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்த போது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே. மூப்பர்கள் உங்களுக்கு சொல்றதான வார்த்தைகளை, தரிசனங்களை வச்சு, தீர்க்க தரிசனத்தை வச்சு என்ன செய்யாத, அசதியாயிராதே. அதுக்குள்ள வாசிங்க. நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்து கொண்டு இவைகளிலே நிலைத்திரு. ஆமா, நீ முன்னேறி போற காரியத்துல, நீ தேர்கிறதான உன்னுடைய காரியத்துல என்ன செய்யணுமா, அது விளங்கும்படி உனக்கு கொடுக்கப்பட்ட வரத்தை, உனக்கு கொடுக்கப்பட்டதான வல்லமையை நினைச்சு நீ அவைகளையே என்ன செய்யணுமா, சிந்தித்து கொண்டு இருக்கணுமா. அவைகளை நிலைத்திருக்கிறதுக்கு அதற்கு முன்னாடி என்ன செய்யணும், நீ சிந்திக்கணும். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வரத்தை கொடுத்துட்டாரு, ஒரு வல்லமையை கொடுத்துட்டாரு, ஏதோ ஒரு காரியத்தை கொடுத்துட்டாரு. எல்லாருக்கும் வரணும்னு என்ன நினைப்போம், சுகமாக்கிற வரம் எனக்கு கிடைக்கலையே
அப்படின்னு நம்ம நினைப்போம். இல்லை, குணமாக்கு வரம் எனக்கு இல்லையே, பேர் சொல்லி கூப்பிட்ற வரம் எனக்கு இல்லையே அப்படின்னு நினைப்போம். அப்படி இல்லை, ஆண்டவர் உனக்கு ஒரு வரத்தை கொடுக்குறாருன்னா, இப்போ வாசிக்கிறாங்களே, வேதத்தை வாசிக்கிறாங்க, இது ஒரு வரம். பாடல் பாடுகிறது ஒரு வரம், செபிக்கிறது ஒரு வரம், உபவாசிக்கிறது ஒரு வரம். எல்லாமே ஆண்டவர் பகுதியில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆண்டவர் பக்கம் திரும்பி ஆண்டவருக்காக என்னென்ன செய்யணும், உங்கள் வாழ்க்கையில் என்ன தீர்மானம் நீங்கள் எடுக்கிறீங்களோ அது எல்லாமே ஒரு வரங்களாய் உங்களுக்கு மாறுகிறது. சரியா? அப்போ நம்ம என்ன செய்யணும், அவைகளில் சிந்திக்கிறது மாத்திரம் இல்லை, அவையில் என்ன செய்யணுமா, நிலைத்திருக்க வேண்டும். அவையில் என்ன செய்யணுமா, நிலைத்திருக்கணும். அப்போ என்ன செய்யணும், வரங்களிலே நம்ம என்ன செய்யணும், நிலைத்திருக்கணும். அதை சிந்தித்து கொண்டு இருக்கணும், அதில் நிலைத்திருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிப்போமா? பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில் ஆவியானவர், இதோ 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள், நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட போ, நானே அவர்களை அனுப்பினேன் என்று அவனுக்கு சொன்னார். 19ஆவது வசனமா? பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்க. ஆமா, பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருந்தான். அந்த பேதுரு என்னன்னா, அவருக்கு பசி உண்டாகிட்டு, அவருக்கு பசி உண்டாகும் போது என்ன செஞ்சாரு, ஆண்டவர் என்ன செஞ்சாரு, பரலோகத்திலேருந்து என்ன செஞ்சாரு, துப்பட்டியை இறக்குனாரு, ஒரு பெட்டியை இறக்கி அதுக்குள்ளே என்ன பண்ணாரு, 12ஆவது வசனத்தை வாசிமா, 11லேருந்து வாசி. வானம் திறந்திருக்கிறதாகவும், வானம் திறந்திருக்கிறதாகவும் 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியை போல, ஆமா, 4 முனையிலும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியை போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில் விடப்பட்டிருக்கிறதாகவும், அதிலே பூமியில் உள்ள சகல விதமான 4 கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாகவும் கண்டான். அல்லாமலும் பேதுருவே, எழுந்திரு, அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று. அதற்கு பேதுரு, அப்படியல்ல ஆண்டவரே, தீட்டும் அசுத்தமா இருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலும் புசித்ததில்லை என்றான். அப்பொழுது தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று 2ஆம் தரமும் சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. 3ஆம் தரமும் அப்படியே உண்டாயிற்று. பின்பு அந்த கூடு திரும்ப வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஆமென். இந்த காரியம் தரிசனத்தில் பார்க்குறாரு பேதுரு. என்ன செய்கிறாரு, ஆண்டவர் என்ன செய்கிறாரு, இவருக்கு பசியாக இருக்குன்னு சொன்னோன்னே அங்கேருந்து இறக்குறாரு. இவர் பார்க்குறாரு, அதில் என்ன செய்யறாரு, எல்லா ஜீவன்களும், என்ன ஜீவன்கள் இருக்குது அதில், ஆமாம், 4 கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகள் இருக்கிறது. இதை சாப்பிடுன்னு சொல்கிறாரு. இவர் என்ன பண்ணுறாரு, இந்த பேதுரு என்ன செய்கிறாரு, பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிறதான அந்த காரியத்தெல்லாம் சொல்கிறாரு. ஆண்டவரே, அசுத்தமானதில் சாப்பிடக்கூடாது, இறகுள்ளதை சாப்பிடக்கூடாது, ஊரும் பிராணியில் சாப்பிடக்கூடாது, குழம்புள்ளது குழம்பு இல்லாதது அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியங்களில் இவர் மனசில் வச்சுட்டு சொல்கிறாரு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் தீட்டு இல்லாமல் கொடுக்குற காரியத்தை நீ தீட்டு உள்ளதா என்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்த பெட்டி மேலே போயிடுச்சு. சாப்பிட சொல்லி கொடுத்த பெட்டி இணைஞ்சிருச்சு, மேலே போயிடுச்சு. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, அந்த காரியத்தை குறித்து, அந்த தரிசனத்தை குறித்து, தேவன் நமக்கு கொடுத்த தரிசனத்தை குறித்து என்ன செஞ்சாராம், சிந்தனை பண்ணி கொண்டு இருந்தாராம். அப்போ நமக்கு நேரம் ஒரு தரிசனம் வருது, எப்பயுமே தரிசனம் வருது அப்படின்னு வருதா, இல்லை ஒரு சொப்பனமே உங்களுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம காலையில் எழுந்திரிச்சு என்ன செய்யணும், சிந்தனை பண்ணணும். எதுக்காக அந்த கனவு வந்துச்சு, எதுக்காக அந்த தரிசனம் நமக்கு வந்துச்சு அப்படிங்கிறது குறித்து நம்ம என்ன செய்யணும், ஒரு தெளிவு இருக்கணும். நமக்குள்ள தெளிவு இருந்து என்ன செய்யணும், சிந்தனை பண்ணி கொண்டு இருக்கணும். அப்போ பேதுரு இப்படி சிந்தனை பண்ணி கொண்டு இருக்கும்போது தான் அவற்றை அனுப்புனதான கொர்நேலியை அனுப்புறதான மனுஷர்கள் அங்கே வர்றாங்க. சரியா? அப்போ இந்த ஒரு சிந்தனை பாருங்க, எவ்வளோ தூரத்துக்கு போயிருந்தா ஆண்டவரே சொல்கிறாரு, அங்கே வேறு 3 பேர் உன்னை தேடி வந்திருக்காங்க, அங்கே போ அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. சரியா? அப்போ நமக்கு கொடுக்கப்படுறதான என்ன தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், என்ன நோக்கத்தை கொடுத்துருக்கிறார், என்ன திட்டங்களை கொடுத்துருக்காரு, ஒன்றை கொண்டு செய்யணும், ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றணும் கொடுத்துருக்கிறாரோ அதை குறித்து நம்ம என்ன செய்யணும், எப்பயும் சிந்தனை பண்ணுகிறவர்களாக இருக்கணும். ஒரு ஊழியத்தை ஒப்புக்கொண்டுட்டோமா, அதை எப்படி செய்யணும், அது எந்த விதமாக செய்யணும் அப்படின்னு நம்ம ஒரு பிளான் போடணும், அதை நம்ம சிந்திக்கணும், அது வகையாக இருக்கணும். அதை செஞ்சால் தான் அது நல்ல நேர்த்தியாக ஒழுங்காக கரவமாக இருக்கும் அந்த ஊழியம். சரியா? ஏதோ கொடுத்துட்டாங்க, கடமைக்கு நம்ம செய்கிற மாதிரி வந்தோம் போனோம், அந்த நேரத்தில் செய்வோம் அப்படின்லாம் இல்லை. ஒரு ஊழியத்தை உங்கள் கையில் கொடுத்துருக்காரானா அதை குறித்து ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, இந்த ஊழியத்தை நான் எப்படி செய்ய, எனக்கு அதுக்குரிய அபிஷேகத்தை கொடுங்க ஆண்டவரே, அதற்குரிய காரியங்களை எனக்கு வெளிப்படுத்துங்க, அதுக்குரிய வசனத்தை கொடுங்க, அதுக்குரிய திட்டத்தை கொடுங்க, அதுக்குரிய தீர்மானத்தை என்கிட்ட கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நல்லா ஜெபித்து அந்த ஊழியத்தை வந்து என்ன செய்யணும், நிறைவேற்றணும். அப்போத்தான் அந்த ஊழியம் ஆசீர்வதிக்கப்படும். சரியா? ஆண்டவர் பேதுரு துப்பட்டி மேலே போயிருச்சு பெட்டி. இப்போ யோசிக்கிறாரு, எதுக்காக அது வந்துச்சு,
நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோம். ஆண்டவர் சொல்லிட்டாரு, பழைய ஏற்பாட்டு காலத்தில் அப்படித்தான் இருந்துச்சு, புதிய ஏற்பாட்டு காலத்தில் நான் எல்லாம் வந்து பரிசுத்தமாக ஆக்கிட்டேன், நீ அடித்து புசி அப்படிங்கிறாரு. இவர் அந்த நேரம் விட்டுட்டாரு. அதுக்கு பிறகு என்ன செய்கிறாரு, சிந்தித்து கொண்டிருக்கிறாரு. இன்றைக்கி நம்ம கூட அநேக நேரங்களில் நம்ம கொடுக்கப்பட்ட ஊழியங்கள், நம்ம செப வாழ்க்கை, நம்ம வேத வாசிப்பு, நம்ம உபவாசம் எல்லாம் தோல்வி அடைஞ்ச பிறகு சிந்திப்போம். சிந்திக்கிறீங்களா, சிந்திக்கலையா? நிறைய காரியங்கள் தோல்வி அடைஞ்சிட்டா இது ஏன் தோல்வி அடைஞ்சிச்சு, இது ஏன் வெற்றி பெற முடியல அப்படின்னு நம்ம என்ன செய்வோம், யோசிப்போம். ஆனால் அது நம்ம கையில் கொடுக்கும்போது, ஆண்டவர் நம்மளை நம்பி கொடுக்குறாரு பார்த்தீங்களா, அந்த நேரம் அதை குறித்து நம்ம யோசிக்க மாட்டோம். ஆனால் பேதுரு என்னஞ்சாரு, தரிசனத்தை பார்த்துட்டு உட்காந்து என்ன செய்கிறாரு, சிந்தனை பண்ணி கொண்டு இருந்தால். அப்போ நம்மளும் என்ன செய்யணும், நம்ம கொடுக்கப்பட்ட தரிசனங்களையும் வரங்களையும் கிருபைகளையும் நம்ம என்ன செய்யணும், சிந்திக்கிறவர்களாய் நம்ம காணப்பட வேண்டும். அப்படித்தான் பார்த்தீங்கன்னா யோசேப்பு பார்த்து கூட பார்த்தீங்கன்னா மத்தேயு 1:20 வாசிப்போமா? அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில், அவன் இப்படி சிந்தித்து கொண்டு இருக்கையில், எப்படி அவன் எப்படி சிந்தித்து கொண்டிருந்தான், இப்போ மரியாள் வந்து கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசேப்புக்கு தெரிஞ்சிருச்சு. இவளை எப்படியாவது தள்ளி விட்டுறணும் அப்படின்னு சொல்லி டக்குன்னு செஞ்சுருந்தானா அன்னைக்கு அவமானப்பட்டிருப்பாங்க. யார்? மரியாள் என்ன செஞ்சாங்க, அவமானப்பட்டிருப்பாங்க, தூசிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்க வேறு விதமாக ஏதாச்சும் முடிவு எடுத்திருக்கலாம், ஏதாச்சும் ஒன்று நடந்திருக்கலாம். ஆனால் இப்படி இவர் கேள்விப்பட்ட உடனேனே, ஏன்னா அவங்க நியமிக்கப்பட்ட காலத்தில் அவங்க 2 பேருக்கு இடையில கிறிஸ்து உருவானார். அல்லேலூயா, உருவாகி கொண்டு இருந்தார். சரியா? மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்ட காலத்திலிருந்து அவங்க கல்யாணம் சேருவதற்கு முன்னாடி என்னஞ்சு கிறிஸ்து அவர்களுக்குள்ள உருவாகி கொண்டிருந்தாள். ஆனால் இது இவருக்கு யோசேப்புக்கு தெரியாது. ஆனால் யோசேப்புக்கு என்னன்னா, அவள் கர்ப்பமாக இருக்கிறா அப்படிங்கிறத மட்டும்தான் தெரியும். எப்படி இது நடந்துச்சு, இது என்ன மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவளை என்ன மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி, அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து, அவள் நீதிமானாய் இருந்தபடினால் அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல், அவளை அவமானப்படுத்த மனதில்லாதபடி ரகசியமாய் அவளை தள்ளிவிட, ஆமா ரகசியமா தள்ளி விட்டுறலாம் அப்படின்னு என்ன பண்ணிட்டு இருக்கான், சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கான், யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கான், சிந்தனை பண்ணி கொண்டு இருந்தான். அப்படி அவன் சிந்தனை பண்ணி லேட் பண்ணதுனால தான் தேவதூதன் அவனுக்கு நேராக வந்து இணைஞ்சிட்டார். ஆண்டவர் பேச வச்சார், நீ அப்படி செய்யாத, இல்லை அவளை தள்ளி விட்டுறாத, அவளை ஏற்றுக்கொள், அவள் வயிற்றில் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட குழந்தை அப்படிங்கிறத தெளிவாக அவனோடு பேசும்படியாக ஆண்டவர் உதவி செஞ்சார். இப்போ சிந்தனை அப்படின்னு வரும்போது அது கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் நாள் எடுக்கும், நேரம் எடுக்கும், எல்லா காரியத்தையும் நிதானமாக செய்வதற்கு நமக்கு உதவியாக இருக்கும். சிந்தனை வந்து டக்குன்னு முடிவெடுக்கிற ஒரு காரியம் கிடையாது. அப்போ யோசிப்பை கூட இந்த இடத்துல அவன் சிந்தனை பண்ணதுனால தான் மரியாவுக்கு அந்த அவமானம் வராமல் இருந்தது. அல்லேலூயா. நமக்கும் கூட அப்படிப்பட்ட காரியங்கள் எதுனாச்சும் இருக்குமானால் நம்ம என்ன செய்யணும், சிந்தனை பண்ணணும். ஒரு காரியத்தை முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி சிந்தனை பண்ணணும், ஆலோசனை பண்ணணும். சரியா? ஆலோசனை கூட மற்றவங்கள்ட்ட கேட்குறது. ஆனால் சிந்தனை வந்து உன்னுடைய எண்ணத்துலையும் உன்னுடைய ஆத்மாவில் இருக்கிற காரியம், அதை என்ன செய்யணும், சிந்திக்கணும். சிந்தித்து ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம முடிவெடுக்கணும். சரியா? அது லூக்கா 2:19 வாசிப்போம். மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். ஆமாம், மரியாளோ அந்த சங்கதி எல்லாம், எந்த சங்கதி எல்லாம், எந்த சங்கதியெல்லாம் மனசில் வச்சு சிந்திச்சு கொண்டு இருந்தா சொல்லுங்க பார்ப்போம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா சிமியோன் என்ன செய்வார், வந்து பார்த்து பேசுகிறாரு, எல்லாம் பண்ணுறாரு, இல்லை சொல்கிறாரு அந்த காரியமா? ஆமாம், தூதர்கள் வந்து சொல்கிறாரு, மரியாளே நீ ஒரு குழந்தை பெற போகிற, அதனால் நீ என்ன செய்கிற, அந்த குழந்தைய பெற போகிற, அது பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட குழந்தை அப்படின்னு சொல்கிறாரு. அவன் நம்பலை. அதுக்கு சொல்கிறாரு, அடையாளம் சொல்கிறாரு, போ உன் இனத்தாலாகிய எலிசபெத்து, இது அவளுக்கு மாதம், அவளுக்கும் குழந்தை இல்லாமல் ஆண்டவர் கொடுத்த குழந்தை, அது அவளுக்கு 6 மாதம், உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா அங்கே போய் பாரு அப்படின்லாம் இதெல்லாம் சொன்ன போது எல்லாம் கேட்டுட்டு இவ என்ன பண்ணிகிட்டு இருக்கா, மனசில் போட்டு சிந்தனை பண்ணி கொண்டிருக்கிறாள். இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும், இது ஆண்டவரால் உண்டாக்கப்பட்டதா, இது எப்படி ஆகும் சிந்தனை பண்ணும்போது தான் அவர் சொல்கிறாரு, நீ ஏன் சிந்தனை பண்ணிகிட்டு இருக்க, அங்கே போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து கூட பார்த்தீங்கன்னா சிமியோன் கூட அந்த இடத்துல சொல்கிறாரு, உன் ஆத்துமாவை என்ன செய்யுமா, ஒரு பட்டயம் ஊடுருவி பாயும். உன் சிந்தனை, நீ சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கையில் உன் சிந்தனையே, உன் ஆத்மாவை என்ன செய்யும், ஒரு பட்டயம் ஊடுருவி பாயும் அப்படின்னு சொல்லி சிமியோன்னு சொல்கிறார் இந்த இடத்துல. அப்போ பார்த்தீங்கன்னா அவளுடைய சிந்தனை பெருசாக இருந்துச்சு. அவள் எந்த முடிவு எடுக்க முடியல மரியாள். சரியா? எல்லாம் மனசில் போட்டு சிந்தனை பண்ணிக்கொண்டே இருந்தான். அப்படி சிந்தனை பண்ணிக்கொண்டே இருந்ததுனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மேசியாவை இந்த பூமிக்கு கொண்டு வருவதற்கு அவளை ஆண்டவர் ஒரு பாத்திரமாக பயன்படுத்தினார். அல்லேலூயா.
ஆமாம், அவள் வேற மாதிரி முடிவு எடுத்திருந்தானா அந்த ஆத்மா, அந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்திருக்க மாட்டார், மேசி அந்த உலகத்துக்கு வந்திருக்க மாட்டார். சரியா? இன்னைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டவங்களாய், கழுவப்பட்டவங்களாய், நீதிமான்களாய் இந்த இடத்துல நம்ம உட்கார்ந்துருக்க முடியாது. சரியா? அவள் சிந்தனை பண்ணி கொண்டிருந்தாள், சரியா? திருப்பியும் பார்த்தீங்கன்னா குழந்தைய கையில் தூக்கிட்டு வரும்போது கூட அங்கேயும் சிமியன் சொல்கிறாரு, உன் ஆத்மாவை ஒரு பட்டையும் ஊடுருவி பாயும்னு சொல்கிறாரு. அப்போயும் அவன் மனசு எப்படி இருக்கும், எப்படி அங்கலாய்த்திருக்கும், என்னமா நடக்க போகுது அப்படின்னு அவன் என்ன செஞ்சிருப்பா, யோசனை பண்ணிக்கொண்டே இருந்திருப்பா. ஏன்னா அதெல்லாம் சொன்னதுனால, அவள் மனசு வச்சு சிந்தனை செஞ்சதுனால தான் அவள் கல்வாரி சிலுவைக்கு போகும்போது அவளுடைய இருதயம் கூட அவ்வளவாய் துடிக்கல. ஏன்னா ஆண்டோடைய சித்தம் அதுதான் அப்படிங்கிறதே அவள் இருதயம் ஏற்றுக்கொண்டது. அல்லேலூயா. ஆமாம். அப்போ நம்ம என்ன செய்யணும், சிந்திக்கிறவங்களாக இருக்க வேண்டும். என்ன காரியம் வந்தாலும் நம்ம சிந்திக்கிறவங்களாக இருக்க வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா பிரசங்கி 8:9 வாசிப்போமா? இவை எல்லாவற்றையும் நான் பார்த்து சூரியனுக்கு கீழே செய்யப்படும் எல்லா கிரியைகளையும் சிந்தித்தேன். ஒரு மனுஷன் தனக்கே கேடு உண்டாக வேறொரு மனுஷனை ஆளுகிற காலமும் உண்டு. ஆமாம். இங்கே பார்த்தீங்கன்னா பிரசங்கி சொல்கிறாரு, சாலமோன் சொல்கிறாரு. பிரசங்கி யார் எழுதுனது? சாலமோன் எழுதினப்போ சாலமோன் சொல்கிறாரு, சாலமோன் தான் இருக்கிறதுலே பயங்கர ஞானமுள்ள ஒரு மனுஷன். அவர் சொல்கிறாரு, இவைகள் எல்லாம் நான் பார்த்து சூரியனுக்கு கீழே செய்யப்படும் எல்லா கிரிகளையும் சிந்தித்தேன். கிரிகளை பார்த்து சிந்தித்தேன். ஆண்டவர் உண்டாக்கிறதான காரியங்கள் எல்லாம் பார்த்து அவர் சிந்திக்கிறாரு. சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது சொல்கிறாரு, இப்படி இருக்கும்போது இதெல்லாம் ஆள்றதுக்கு ஒரு மனுஷன் வருவான். அவன் என்ன செய்வானா, அவன் தனக்கே கேடு உண்டாக்கத்தக்கதாக ஆளுகிற ஒரு காலத்தையும் உண்டாக்கி கொள்ளுவான். ஆண்டவர் உண்டாக்குனது தான் எல்லா கிரியைகளையும், இல்லை அந்த எல்லாம் அழகாக படைச்சி வச்சுருக்காரு. வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் மலைகளையும் பள்ளங்களையும் பள்ளத்தாக்குகளையும் மரங்களையும் செடிகளையும் எல்லாவற்றையும் உண்டாக்கி வச்சுருக்காரு. எங்கே பார்க்குறாரு? சூரியனுக்கு கீழே. இவையெல்லாம் சூரியன் கீழே தானே இருக்குது. எல்லாத்தையும் பார்க்குறாரு, பார்த்து சிந்தித்து கொண்டு இருக்கிறாரு. இவையெல்லாம் இருக்கும்போது நான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்லி ஒரு கேடான மனுஷன் ஆளுவதற்கும் வருவான் அப்படின்னு சாலமோன் சொல்கிறார். சரியா? அவன் பார்த்து சிந்தித்து கொண்டே இருக்கிறான். நீங்கள் பிரசங்கிலாம் நீங்கள் வாசித்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சரியா? சாலமோன் நிறைய காரியத்தை, இப்போ நடக்கிற காரியத்தை அன்னைக்கு எழுதி வச்சுருப்பார். நீங்கள் நீதிமொழிகளையும் பிரசங்கி உன்னத பாட்டை வாசித்து பாருங்கள். உன்னத பாட்டு கூட உங்களுக்கு அதிகமாக தேவையில்லை, பிரசங்கி எடுத்து வாசித்து பாருங்கள். சாலமோன் அழகாக எழுதி வச்சுருப்பார். இந்த நாட்களில் உள்ள காலங்கள் எப்படி இருக்குது, எப்படி இருக்கும் அப்படிங்கிறத குறித்து அப்பயே எழுதி வச்சுருப்பார். சரியா? அப்போ என்ன செஞ்சார், அதெல்லாம் பார்த்து சிந்திச்சார். சாலமோன் சிந்திச்சார். இவ்வளோ அழகாக உருவாக்கி வச்சிருக்கிற, சிருஷ்டித்து வச்சிருக்கிற ஆண்டவரை கிரிகளை பார்த்து அந்த சாலமோன் சொல்கிறாரு, இது தனக்கு கேடு உண்டாக்குற ஒரு ஆள் வந்து என்ன செய்வான், அந்த நாட்டை ஆளுவான். நான் தான் எல்லாத்தையும் உண்டாக்குனேன், என்னாலதே ரோடு போட்டோம், என்னாலதே என்னை பாலத்தை கட்டினோம், என்னாலதே பஸ் ஓடுது, என்னாலதே ட்ரெயின் ஓடுது, என்ன வேற என்ன ஓடுது, என்னாலதே ஸ்கூல் நடக்குது, எல்லாம் நடக்குது, இதை பற்றி சொல்லுவாங்க. ஆனால் வானத்துக்கு கீழே சூரியனுக்கு கீழே ஆண்டவர் மற்றதெல்லாம் படைச்சிருக்கிறார். அதனால் அதை அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. செய்ய முடியுமா? சமுத்திரத்தை உண்டாக்க முடியுமா? தண்ணி வரதுனா நிப்பாட்டலாம் அணைக்கட்டி, வேற ஒன்றும் செய்ய முடியாது. இவங்க தண்ணி வர்றதுக்கு உருவாக்குறதுக்கு ஏதாச்சும் முடியுமா? யோபு புஸ்தகத்தை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். யோபு புஸ்தகத்தில் ஆண்டவர் கேள்வி கேட்பார். யோவை பார்த்து கேள்வி கேட்கும்போது சொல்லுவார், இந்த மலையை குடைஞ்சது யார், இந்த கடலில் பாறை வழியை உண்டாக்குனது யார், வானத்தில் வழியை உண்டாக்குனது யார், இந்த பாறையை குடைஞ்சி உனக்கு வழி உண்டாக்குனது யார், இதெல்லாம் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பார். அந்த அதிகாரத்தில் இருக்கிற அந்த வசனங்களாம் வச்சு தான் இன்றைக்கி என்ன செய்கிறாங்க, சுரங்கம் தோன்றதும் பாலங்கள் கட்டுறதும் பூமிக்கடியில் போகிறதும் மேலே போகிறதும் கீழே வர்றதெல்லாம் எந்த புஸ்தகத்தில் இருக்குன்னா யோபு புஸ்தகத்தில் இருக்குது. அதை பார்த்து தான் இன்றைக்குள்ள ஆட்கள்லாம் அதை என்ன செய்கிறாங்க, உண்டாக்குறாங்க. கேட்டால் சொல்லுவாங்க எங்கள் ஞானத்தில் செஞ்சோம் அப்படின்னு. அவங்க ஞானத்தில் செய்யலை, வேதத்தில் ஏற்கனவே ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். சரியா? இவைகள்லாம் பார்த்துதான் செய்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இப்படி அழகாக உண்டாக்கி வச்சிருக்கிற இந்த கிரியெல்லாம் பார்த்து இது கேடான ஒரு மனுஷன் ஆளுவான். அவன் என்ன செய்வான், அவன் ஆளும்போது இதெல்லாம் நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவான் அப்படின்னு பிரசங்கிய சொல்கிறாரு. சரி, கிரிகளை பார்த்து சிந்தித்து கொண்டு இருக்க வேண்டும். நம்மளும் கூட பார்த்து நம்ம அழகாக சொல்லலாம். வானத்தை பார்த்து வானங்களே ஆண்டவரை துதியுங்கள், ஆகாய விரிவை பார்த்து ஆண்டவரை துதியுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரை பார்த்து சொல்லணும், ஆண்டவரை துதிக்கணும். இவ்வளோ அழகாக உண்டாக்கி வச்சுருக்கீங்களே ஆண்டவரே அப்படின்னு நம்ம சிந்தனைக்கு கொண்டு வரணும். நட்சத்திரங்களை பார்க்கணும், வானத்தை பார்த்து நட்சத்திரங்களை பார்த்து சந்திரனை பார்த்து சூரியனை பார்த்து நிலாவை பார்த்து நம்ம என்ன செய்யணும், பார்த்து ஆண்டவரை துதிக்கணும். இவ்வளோ அழகாக பண்ணி வச்சுருக்கீங்களே ஆண்டவரே, அந்த சிந்தனைக்கு நீங்கள் கொண்டு வரணும்.
சரியா? அப்படி கொண்டு வந்து ஆண்டோடைய படைப்பை பார்த்து நம்ம என்ன செய்யணும்? சந்தோஷப்படணும். அது ஆண்டவர் விரும்புகிறார். சரியா? அவருடைய கரம் தானே எல்லாம் செஞ்சிச்சு இல்லை? அவர் செய்யலைன்னா ஒன்றுமே நமக்கு இருக்காமல் போயிருக்குமே, பூமி இருண்டு தானே கிடந்திருக்கும். ஹல்லேலூயா. அடுத்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா, அதே பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போமா? வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திரு, தாழ்வு காலத்தில் சிந்தனை செய். வாழ்வு காலத்தில் நீ என்ன செய்யணுமா? இங்கே சொல்லப்பட்டிருக்குது அதே பிரசங்கில் என்ன சொல்ல இருக்கிறாருன்னா, நீ நல்லா வாழ்கிற போது நன்மைகள் என்ன செய்கிற? ஆமாம், அனுபவித்திரு. தாழ்வு காலம் வரும்போது நீ மற்றவங்களை தேடி ஓடாத, சிந்தனை செய். ஏன் அப்போ நல்லா இருந்தோம், இப்போ ஏன் நம்ம என்ன செஞ்சிட்டோம்? தாழ்ந்து போயிட்டோம். என்ன காரணத்தினால நம்ம தாழ்ந்து போயிட்டோம்? எதனால, எந்த புத்தியினத்தினால நம்ம தாழ்ந்து போயிட்டோம்? ஏன் நம்ம செல்வம் நம்மளை விட்டு போயிடுச்சு? நம்ம அறிவு நம்மளை விட்டு ஏன் போயிடுச்சு? அப்படின்னு என்ன செய்யணுமா? சிந்திக்கணுமா? என்ன செய்யணும்? சிந்திக்கணும். நல்லா இருக்க காலத்தில் என்ன செஞ்ச? நன்மையை அனுபவிச்சுட்டு அப்படியே இருந்துட்டேன், அதை சேர்த்து வைக்கணும், பிற்காலத்துக்கு உதவும், நம்ம பிள்ளைகளுக்கு உதவும், இல்லை நம்ம பேர பிள்ளைகளுக்கு உதவும் அப்படின்னு சொல்லி சிந்திக்காமல் இஷ்டப்படி உனக்கு சொந்தமானபடி ஓடி எல்லாம் வீணாக்கிட்ட. இப்போ என்ன வந்துருச்சு? தாழ்வு வந்துருச்சு, கீழான நிலைமைக்கு போயிட்ட. இது எப்படி வந்துச்சுன்னு சொல்லி நீ என்ன செய்யணுமா? சிந்திக்கணும். சிந்திச்சாத்தே அடுத்து என்ன முயற்சி எடுக்கலாம் அப்படிங்கிற யோசனை உங்களுக்கு வரும். சரியா? அப்போ தாழ்வு வரும்போது நம்ம என்ன செய்யணுமா? சிந்திக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமாம். அடுத்து பார்த்தீங்கன்னா லூக்கா 12:19 வாசமா? பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பா என்று என் ஆத்மாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லி கொண்டான். ஆமாம், இங்கே ஒரு முட்டாளான ஒரு மனுஷனை நம்ம பார்க்க முடியும். சரியா? இவன் என்ன பண்ணுறான்? தனக்கு கிடைக்கிறதான எல்லா பொருள்களையும் என்ன செய்கிறான்? சேர்த்து வச்சு நிறைய நெல் மூட்டைகளை தானியங்களை நெல்லை என்ன செஞ்சிட்டான்? சேர்த்துட்டு என்ன பண்ணுறான்? வீடை பெருசாக்கி என்ன செய்கிறான்? உள்ளே நிறைய சேர்த்து வச்சுருக்கிறான். மற்றவங்களுக்கு கொடுக்காதபடி தனக்கு மட்டும், இது தனக்கு தான் சுயநலமாக வாழ்கிறதான ஒரு காரியம். அப்போ என்ன பண்ண? எல்லாம் சேர்த்து வச்சுட்டு அவன் சொல்கிறான், எல்லாவற்றையும் சேர்த்து வச்சுட்டேன். யாரை பார்த்து சொல்கிறான்? தன் ஆத்மாவை பார்த்து சொல்கிறான், தன்னுடைய ஆத்மா. அதனால் நீ என்ன செய்ய? கவலைப்படாத, நீ என்ன சரி சந்தோஷமாக இரு, உனக்கு எல்லாம் சேர்த்து வச்சுருக்கிறேன், நிறைய காலத்துக்கு நனைஞ்சிருக்கேன், சேர்த்து வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாளைக்கு நடக்க போகிற காரியம், இன்றைக்கி இரவு என்ன நடக்க போகுது, அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது குறித்து யோசிக்காதபடி சேர்த்து வச்சு தன் ஆத்மாவை குறித்து பேசிக்கொண்டு சிந்தனை பண்ணிக்கிட்டே இருந்தானா. என்ன பண்ணியிருந்தான்? சிந்தனை பண்ணி கொண்டு இருந்தான். இதை மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற சிந்தனை அவனுக்கு வரலை. இல்லை, ஏழைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வரலை. எளியவர்களுக்கு கொடுக்கணும், இல்லாதப்பட்டவங்களுக்கு கொடுக்கணும், விதவைகளுக்கு கொடுக்கணும், திக்கற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு வரலை. அவன் என்ன செய்யணும்? சுயநலமாக எனக்கு மட்டும், என் ஆத்மாவுக்கு மட்டும், என்னுடைய குடும்பத்துக்கு மட்டும், எனக்கு மட்டும் போதும். அதில் அவன் குடும்பத்தெல்லாம் பற்றி போடல, அவன் தன்னை மாத்திரம்தான் சொல்கிறான். அப்போ தன்னுடைய சுயநலத்துக்காக எல்லாவற்றையும் சேர்த்து வைத்து என்ன செய்யறான்? நீ வாழ்ந்து சுகமாயிரு, எல்லாம் இருக்குது அப்படின்னு தன் ஆத்மாவை குறித்து சொல்கிறான். அது கீழே வாசித்து பார்த்தீங்கன்னா அவருடைய நிலைமை பரிதாப நிலைமையாக போயிடும். அப்படி நம்ம இருக்கக்கூடாது. அப்படி இருக்கக்கூடாது. நம்ம யாரு? ஆணுடைய பிள்ளைகள். நம்ம சிந்திக்கிறோம்னா எப்படி சிந்திக்கணும்? எல்லா காரியத்திலும் ஆராய்ந்து பார்க்கணும், நலமானவர்களை பிடித்து கொள்ளணும். சரியா? எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்கணும். என்னத்தை பிடிச்சுக்கொள்ளணும்? நலமானதை பிடிச்சு கொள்ளணும். எல்லாத்தையும் ஆராய்ந்து போயிட்டு கெட்டதை நம்ம பிடிச்சிக்கிற மாட்டோம். 10 கடைக்கு ஏறுறோம்னா அதில் எது நல்லது, எங்கே குறைவாக இருக்குது, எங்கே பெஸ்ட்டாக இருக்குது, எங்கே நல்ல துணியாக இருக்குது, தரமாக இருக்குது அப்படின்னு பார்த்து தான் பிடித்து கொள்வோம். அதே போல தான் வசனத்துலையும் சரி, நம்ம செய்கிற காரியங்கள்லையும் சரி, எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்து என்ன செய்யணும்? நலமானதை பிடித்து கொள்ளணும். அப்படி பிடித்து நம்ம என்ன செய்யணும்? சிந்தனை பண்ணுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆமாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது என்ன செய்யுது? முடிவுகளை பற்றி சிந்திக்கிறதான ஒரு காரியம். அடுத்து இதே உபாகமம் 32:29 வாசிப்போமா? அவர்கள் ஞானம் அடைந்து இதை உணர்ந்து தங்கள் முடிவை சிந்தித்து கொண்டால் நலமாயிருக்கும் என்றார். என்னம்மா, நம்ம தன்னுடைய முடிவை சிந்தித்து கொண்டால் அவர்களுக்கு நலமாக இருக்கும் என்று சொல்லி மோசையிட்ட ஆண்டவர் சொல்கிறார்.
நிறைய காரியத்தை சொல்லிட்டு வர்றாரு. அவங்கள பற்றி பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த அதிகாரம் முழுசுமே போய் வாசிங்க, நிறைய இருக்குது. நான் வாஸ்து பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய காரியங்களை குறித்து ஆண்டவர் அதில் பேசிக்கிட்டே வர்றாரு. பேசிட்டு வரும்போது இங்கே ஒரு இடத்துல மாத்திரம் சொல்கிறாரு. என்ன மாதிரி சொல்கிறாரு? மறுபடியும் வாசிங்க. அவர்கள் யோசனை கெட்ட ஜாதி, அவர்களுக்கு உணர்வு இல்லை. ஆமாம், அவங்க யோசனை கெட்ட ஜாதி, அவர்களுக்கு உணர்வு இல்லை. யாரை பார்த்து சொல்கிறாரு? இஸ்ரவேல் ஜனங்கள். ஆமாம், இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு. அவங்க உணர்வில்லாத ஜனங்க. எவ்வளோ அற்புதங்களை பெற்றுக்கொண்டாங்க, அடையாளங்களை பெற்றுக்கொண்டாங்க. ஆனாலும் தேவன் என்ன செய்வாங்க? அவங்க பரீட்சை பார்க்குறவங்க, அது மூலம் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். சரியா? அவங்க எப்படி, என்ன ஜாதி? அவங்க யோசனை கெட்ட ஜாதி. அவங்கள பற்றி ஆண்டவர் சொல்கிறாரு. அவர்கள் ஞானம் அடைந்து, வாசிங்க, அவர்கள் ஞானம் அடைந்து, அவர்கள் ஞானம் அடைந்து இதை உணர்ந்து தங்கள் முடிவை சிந்தித்து கொண்டால் நலமாயிருக்கும் என்றார். ஆமாம், எங்களுடைய முடிவு எப்படி இருக்கணும்? சிந்தனை பண்ணி கொண்டணும். அவங்க முடிவு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சிந்தனை பண்ணிட்டாங்கன்னா அது அவங்களுக்கு நலமாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்கிறார். சரியா? நம்மளும் நம்முடைய முடிவு எப்படி இருக்கணும்னு சொல்லி நம்ம சிந்தனை பண்ணணும். அப்போ நம்ம எப்படி வாழணும், நம்ம முடிவு எப்படியா இருக்கணும். நிறைய பேருக்கு ஆசை இருக்கும்ல, நம்ம முடிவு இப்படித்தே இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஐயோ நான்லாம் படுக்கையாகவே இருக்கக்கூடாது சிஸ்டர், பாஸ்டர்மா, நான்லாம் படுக்கையில் படுத்துடக்கூடாது, அப்படியே விழுந்தா செத்துடணும், அப்படியே உட்காந்தா போயிடணும். இல்லை, எல்லோரும் அப்படித்தான் விரும்புவோம். நம்ம மற்றவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது, என் நிமித்தமாக வீட்டில் கஷ்டப்படக்கூடாது, எனக்கு நாங்கள் அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படின்னு மற்றவங்க கஷ்டப்படக்கூடாது, அப்படி தான் நினைப்போம். அதைத்தான் இங்கேயும் சொல்கிறாரு ஆண்டவர். அவங்க முடிவு என்னமா இருக்கணுமா? அவங்கள என்ன செய்யணுமா? ஞானம் அடையணுமா? அதை அவங்க வச்சு இது சிந்தனை பண்ணணும். அவங்க என்ன கெட்டாங்க? கெட்டுப்போன ஜாதிங்கிறார். யோசனை கெட்ட ஜாதி பேர் வைக்கிறார் பாருங்க ஆண்டவர். யோசனை கெட்ட ஜாதி. அந்த ஜாதிக்கு நீ சொல்லு, இப்படி அறிவு கெட்டதனமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அவர்கள் என்ன செய்யணுமா? ஞானம் அடையணும். அவர்கள் ஞானமே இல்லாமல் இருக்கிறாங்க. நல்லா சாப்பிட்டு வனாந்தரத்தில் நடந்து வரும்போது 40 வருஷமாக சாப்பிட்டாங்க. துணி துவைக்கலை, சோப்பு வாங்கலை, எண்ணெய் வாங்கலை, செருப்பு வாங்கலை. இல்லை, அவங்க விதவிதமாக சாப்பிட்டாங்க, எல்லாம் பண்ணினாங்க. பரலோகத்தில் யாருக்கும் கிடைக்காத மண்ணை அவர்களுக்கு கிடைச்சிச்சு. அவங்க அடுப்பு வச்சு சோறாக்கலை, பாத்திரம் கழுவலை, தண்ணி பிடிக்கலை, எல்லாம் செய்யலை. ஆனாலும் சாப்பிட்டு உணர்வில்லாத ஜனங்களை திரியிறாங்க. அவங்க உணரும்படியாக அவங்க முடிவனாச்சும் நிறையா சரியாக இருக்குன்னு சொல்லி சிந்தித்து கொள்ளும்படியாக நீ அவர்களுக்கு யோசனை சொல்லு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். சரியா? அப்போ நம்மளுடைய முடிவை பற்றி நம்ம என்ன செய்யணும்? சரியாக சிந்திக்கணும். சரியா? சரியாக சிந்திக்கணும். அடுத்து பார்ப்போம். ஆண்டவர் சொல்கிறாரு 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். நம்ம எத்தனையோ காரியங்களை நம்ம சிந்திச்சிருக்கிறோம், சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் உணர்த்துறாரு. இங்கே ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்கிறாரு. வாசிப்போமா? 1 கொரிந்தியர் 2:16. கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? கர்த்தருக்கு ஆலோசனை கொடுக்குற மாதிரி, அவருக்கு போதிக்கிற மாதிரி போதிக்கத்தக்க அவருடைய சிந்தையை, அவருடைய யோசனையை, சிந்தனையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. அதுக்கு மேல் வசனம் வாசிங்க பிரதர். 15. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். ஆவிக்குரியவனை மற்ற ஒருத்தன் இன்னொருத்த ஆராய்ந்து நிதானிக்க முடியாது. ஏன்னா அவனுடைய வழி வேற. அல்லேலூயா. ஆவிக்குரியவனை மற்ற என்ன செய்ய முடியாது? நிதானிக்க முடியாது. சரியா? ஆவிக்குரியவனை என்ன செய்யறான்? எல்லாவற்றையும் அவன் ஆராய்ந்து பார்ப்பான். ஆராய்ந்து வைத்து என்ன செய்வான்? சரியாக நடப்பான். அவனை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு வேற ஒருத்தனால முடியாது. அதைத்தான் ஆண்டவர் கீழே சொல்கிறாரு. வாசிங்க, கீழே வாசிங்க. கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக. அதனாலதான் சொல்கிறாரு, ஆவிக்குரியவன் யாருடையவன்? கர்த்தருடைய பிள்ளை. அப்போ அவனவே ஆராய்ந்து முடியாது, அவனுக்கே நீ ஆலோசனை சொல்ல முடியாதுன்னா கர்த்தருக்கு நீங்கள் போதிக்கிறதுக்கு உங்கள்கிட்ட ஆலோசனை இருக்குதா? அவருக்கு ஆலோசனை கொடுக்க உங்கள்கிட்ட என்ன இருக்குது? ஆலோசனை இருக்குதா? இல்லை. அப்போ பவுல் சொல்கிறாரு, நாங்களோ கிறிஸ்துவையே என்ன செய்வோம்? சிந்திக்கிறோம். எங்களுக்கு வேற ஒரு சிந்தனையே கிடையாதுமா. நாங்கள் ஆவிக்குரியவங்கள், நாங்கள் அவருடைய சித்தத்தை செய்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. எங்களுக்கோ நமக்கு எல்லாருக்கும் என்ன உண்டாயிருக்கணும்? கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கணும். நம்ம கிறிஸ்தவங்களாக இருக்கிறோம், நம்ம கழுவப்பட்டவங்கள நீதிமான்களாக மாற்றப்பட்டு இந்த இடத்துல இருந்து உட்காந்துருக்கணும். நமக்கு என்ன சிந்தனை இருக்கணும்? கிறிஸ்துவின் சிந்தனை இருக்கணும். அப்போ தான் ஆண்டவர் சமாதானத்தின் தேவன் நம்மளோடு இருப்பார். அல்லேலூயா. அதே பிலிப்பியர் 4:7 வாசிப்போமா?
அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமாம், உங்களுடைய சிந்தனைகள் எல்லாவற்றையும் என்ன செய்யுமா ஆண்டவர் என்ன செய்வாராம்? அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. அப்போ நம்ம கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நம்முடைய சிந்தையை காத்து கொள்ளணும்னா மேலே இருக்க காரியங்கள் எல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்த்து இதன்படி நம்ம நடக்கலாமா நடக்கக்கூடாதா, நம்ம சிந்திக்கிற காரியம் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளணும். நமக்குள்ளே என்ன சிந்தனை இருக்கணும்? கிறிஸ்துவின் சிந்தனை மட்டும்தான் இருக்கணும். வேறொரு சிந்தனை நமக்குள்ளே இருக்கக்கூடாது. சரியா? அப்படி கிறிஸ்துவின் சிந்தனை நமக்குள்ளே இருக்கும்போது தேவ சமாதானம் நம்மளை என்ன செய்யும்? ஆட்கொள்ளும். தேவ சமாதானம் நம்மளை என்ன செய்யும்? காத்துக்கொள்ளும். தேவ சமாதானம் நம்மளோடு இருக்கும். நம்மளை காத்துக்கொள்வதற்கு அவர் என்ன செய்கிறாரு? அவர் சமாதானத்தை நமக்கு வைத்து போகிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சிந்தனையாக இருக்கணும். ஆண்டவரே, வேறொரு சிந்தனையாக நம்ம இருக்கக்கூடாது. ஆண்டவரே, நாங்கள் உண்மையே மாத்திரம் சிந்தித்து கொண்டே இருப்போம் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? செபிக்கலாமா? ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி. ஹல்லேலூயா.